அன்பு நெஞ்சி வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் இணையதளத்தின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை நாயனம். இதை எழுதியவர் ஆவண்ணா மாதவன். ஆவண்ணா மாதவன்னா ஆவுடை நாயகம் மாதவன். இவர் திருவனந்தபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர். சுமார் 60க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார். புனலும் மணலும் கிருஷ்ணப்பருந்து ஆகியவை இவரது பிரபலமான நாவல்கள். மலையாளத்திலிருந்து அவ்வப்போது மொழிபெயர்ப்புகளும் செய்து வருகிறார். 1950 இவர் எழுத்துலகத்தில் இருக்கார். திருவனந்தபுரம் சாலை தெருவில் இவர் ஒரு செல்வி ஸ்டோர் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரது கதைகள் பெரும்பாலானவை அந்த கடைத்தெருவை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கின்றன. கடைத்தெருவின் கதை சொல்லி அப்படின்னு இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்காங்க. கடைத்தெரு கதைகள் என்று ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்றும் வெளியாகி உள்ளது அப்படிங்கிறாங்க. சரி, கதைக்கு வருவோம். கதையில் ஒரு ஆள் செத்துவிட்டான். அதான் ஆரம்பிப்பார். இறந்தவருக்கு ஒன்றும் தெரியாது. புதிய மல்ஜிப்பா வேஷ்டி அணிந்து கொண்டு நெற்றியில் 3 விரலில் திருநீற்று பட்டையுடன் ஒரு கெத்தாக உட்காந்துருப்பார். முதல்ல உட்காந்துருப்பார், அப்புறம் படுக்க வச்சுருவாங்க. கருப்பு உடம்பு, வயசாளி, மேல் வரிசை போல் கொஞ்சம் பெருசு, உதட்டை மீறி ஏளன சிரிப்பாக அது வந்திருக்கிறது. தலைமாட்டில் குத்தி விளக்கும் நுனி வாழை இலையில் நிறை நாழி பழமும் ஊதுபத்தியும் சிவப்பு அரளிப்பூ மாலையுமாக ஜோடித்திருந்தார்கள். சாவு மனம், அதாவது சாவுக்கு ஒரு வாசனை இருக்குது. அந்த சாவு மனம் அந்த ஊதுபத்தியிலிருந்து கிளம்பி வந்தது அப்படிங்கிறாரு. என்னை பார்த்தா, அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ட்டு அவரோட மகள், அது பேர் கருப்பி, அது கால் மாட்டில் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கும். அவள் பச்சை கட்டாங்கிகளை கட்டியிருப்பா. அதுதான் அவள் உடம்புக்கு, அவளும் கருப்பு தான். கருப்பு உடம்பு தான் அவளுக்கு பொருத்தமாக இருக்கும். சாயங்காலம் நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கும். அந்த முற்றத்தில் போட்டு பாடை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாடைன்னு எப்படினாக்கா, நம்மளாம் மூங்கில் போடுறோம்ல, அங்கே கமுகு மரத்தில் எடுத்துகிட்டு வெட்டிட்டு கமுகு மரத்தில் பாடை தயாராகி கொண்டிருந்தது. வாசலில் இளவு கூட்டத்துக்கிடையே அந்த செத்த அப்பா இருக்கான்ல, அவனோட 2 பையங்க இருப்பாங்க. 2 பேர் பார்த்திங்கன்னா கருப்பாக குண்டாக உட்காந்துருப்பாங்க. அந்த உட்காந்துருக்க கூட்டத்துக்கு நடுவில் மத்தியில் பளிச்சுன்னு தெரியும் அவங்க உட்காந்துருக்கிறது. ஒருத்தன் உண்மையிலேயே அழுதுகிட்டு இருப்பான். ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு கல் பேர் உட்காந்துருப்பான். அவன் பெரியவன் சின்னவன்ட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த இவர் சொல்லுவார், மேஸ்திரி, இப்படியே போயிட்டே இருந்துச்சுனாக்கா இருட்டி போயிடியா, சீக்கிரமே பணத்தை ஏற்றனால மழை வர மாதிரி இருக்குது அப்படிம்பாரு அந்த ஊர் நாட்டாமல். ஆமாம், ஆனால் பாருங்கள், நாயனக்காரனை என்ன காணும். நாயனக்காரனை யாரா கூப்பிட போயிருக்காங்கிறப்ப நம்ம வடிவேலும் சின்னன்னு கூப்பிட போயிருக்காங்க. சின்னண்ணன் போயிருக்காங்கள, அப்போ யாராக தான் தூக்கிட்டு வந்துட மாட்டாங்க. அப்போ நம்ம காத்திருக்கலாம் அப்படிம்பாரு நாட்டாமல். அப்புறம் என்ன, சரி மழை வரப்போ இது மாதிரி இருக்குது, அதனால தான் நான் யோசித்தேன். சரி பரவாயில்ல, காத்திருப்போம்ன்ட்டு அந்த பச்சை ஓலையில் பந்தெல்லாம் போட்டு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும், வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் அப்படியே அந்த நடுவில் ஒரு வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வாய்க்காலை கடந்து ஒரு பெட்ரோல் ரேட்டு தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு அந்த தென்னையில் வச்சுட்டு சுற்றிக்கிற பொம்பளையில் ஒரு பார்வை பார்ப்பான். பார்த்தோன்னே பொம்பளைங்கள்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். விடிஞ்சாவது ஒன்றுமே சாப்பிடாம உட்காந்துருக்கோம். இதுவும் தூக்கிறதுக்கு சாமானப்படுத்துகிறாங்களே, சீக்கிரமாக தூக்கிட்டா ஒரு வேளை சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவோம், திருப்பி ஒரு ஆள் ஓடியாருவான். அங்கே அந்த மேலாத்தூரில் யாருமே நாயனக்காரன் கிடைக்கலையாம். அதனால் தட்டராம்பட்டிக்கு போயிருக்காங்க வடிவேலும் சின்னண்ணனும் அப்படின்னு சொல்லுவான். தட்டராம்பட்டிக்கா? அப்போ இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமாடா. எப்போ தூக்குறது? சரி, பொறுத்தம் தூக்கிறவங்க. அப்போ அந்த செத்தவரோட பையன் சொல்லுவான், அந்த அப்பா அந்த நாயனம் அவசியம் சுடுகாட்டு வரைக்கும் நாயனம் வைக்கணும்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த நாயனம் இல்லாமல் பொறுத்தா தூக்குறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்க அப்பாவோட ஆசையாது. சரிடா பரவாயில்ல, அப்படின்னா காத்துட்ருக்கோம்டா அப்படின்னா
வந்து தட்ராம்பட்டிக்கு போயிட்டு இங்கே வர்றதுன்னா கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், பரவாயில்ல இரு அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாருமே நியாயம்லாம் வைக்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு இறந்து போனவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் அப்படி தான் செய்யலாம்னு நினச்சேன். சரி பரவாயில்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. மழை வந்துடும். எதிர்பார்த்த மழை சோன்னு கொட்டும். எல்லோரும் அந்த திண்ணில் ஏறி உட்காந்து ஒடுங்கிட்டு நிற்பாங்க. எல்லார் முகத்துலேயும் செழிப்பு விசாரம் எல்லாமே வந்துடும். ஏன்னா பசி வேறு. அப்படியே பாட தயாராகி அந்த முட்டை வச்சுருப்பாங்க, அது நனைஞ்சிக்கிட்டு இருக்கும். பொம்முனாட்டிங்க குழவை போடுங்க, வாய்க்கரிசி போடுறவங்களாம் போடுங்கன்னு வெட்டியாங்க குரல் கொடுப்பான். அதெல்லாம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நாயனகாரம் தான் போனத்தை இடத்துல நடக்க வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ மணி என்ன ஆச்சு பாருங்கள், மணி 9 ஆச்சுறாம்பாங்க. ராத்திரி 9 மணி ஆகிடும், யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியில் சின்ன அண்ணன் வந்துடுவார். வடிவேலு சின்ன அண்ணனும் போனாங்கள்ல, அவர் வந்துடுவார். வந்து நான் போனோமா அந்த மேலாத்தூரில் யாருமே இல்லை. மேலாத்தூரில் யாருமே இல்லைன்னா நாங்கள் வந்து தட்ராம்பட்டிக்கு போனோம். தட்ராம்பட்டிலையும் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் திருவிழாவும் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே நாயனமே கிடைக்கல. அப்புறம் பாருங்கள், இப்போ இந்த ஆள் தான் கிடைக்காது, வச்சுட்டு வந்தேன். பார்த்தா அப்படி ஒரு ஆளை காட்டுவான். சாம்பல் பூத்த ஆள் கட்டாயம் இருப்பார். பல் தெத்தி புல், கண் 1.5 கண், குட்டை கிராப்பு, காவியில் வேட்டி கட்டியிருப்பார், ஒரு காவியில் துண்டு ஒன்று கட்டியிருப்பார். இவர் தான் நாயனக்காரரா, என்னத்தை ஊத போகிறான்னு தெரியல அப்படின்னு மனத்துக்குள்ளே முதல்ல சதிப்பு வந்து வெளியே சொல்ல மாட்டார். அப்புறம் தவுள் அடிக்கிறவருக்கான்ல, அவன் இவரோட மோசமான ஒரு ஆள் தவுள் வச்சுட்டு நிற்பான். சரி வந்தாச்சுல்ல, இதை ஒன்றும் இல்லாததுக்கு அவங்க அப்பா ஆசைப்படுறாங்க சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல தூக்கடா, அந்த படத்தை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு போனால் நவுற ஆரம்பிச்சிடும். அந்த பெரியவன் வந்து பார்த்தா தீச்சட்டியை தூக்கிக்குவான். அந்த தீச்சட்டி கூடவே அந்த நாயனக்காரன் போக சொல்லுவாங்க, முன்னாடி போக சொல்லுவாயா அப்படின்ட்டு மேஸ்திரி சொல்லுவார். ரெண்டு படம் இது சுடுகாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். நடக்க ஆரம்பித்தோன்னா நாயனக்காரன் வந்து ஊதாமல் சும்மா வந்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு நான் ஒன்று வேடிக்கை பார்க்க நான் கூப்பிட்டு வந்தோம், ஊதுரா அப்படின்னு கண்டுபிடிப்பார் மேஸ்திரி. அப்போ பார்த்தா பீ பீ அப்படின்னு 2 ஊதுவான், நிறுத்திடுவான். அதுக்கு தவுளுக்கு வரோம் சொத்து ரெண்டு தட்டுவான். என்னங்கடா இவங்க வந்து ஊத தெரியுமா தெரியாதாவீங்களா இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு, சரி எடுத்து ஊதியா அவளுங்க அப்படின்னு திருப்பி ஊரில் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கப்போ அந்த குளத்து மேலே போட்ட மாலையெல்லாம் பிச்சு அதை வீசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இவன் இருக்கான்ல வெட்டியாக வந்து கையில் சங்கு எடுத்து ஊதுவான் பாரு. அந்த சங்கு சத்தம் வந்து அந்த அமைதியான கிராமத்தில் அப்படியே எதிரொலிக்கும். அவன் எப்படி ஊதுறான் பார்த்தியா, அதேமாதிரி நாயானும் நீ ஊதுனீன்னாக்கா அவ்வளோ கிராமத்தையே புழக்கணுண்டா அது, ஊதுறா அழிமா. அப்போ பீ பீ அடி 2 ஊது தான் ஊதுவாங்க. சரி பார்த்துக்கிட்டே வருவாங்க. வந்து போயிட்டே இருக்கும், ஊர்வலம் போயிட்டே இருக்கும். அதை திருப்பி அவன் வந்து பீப்பின்னு தான் ஊதுவான். அது வந்து வேறு ஒன்றும் ஊத தெரியாது. பணம் கிட்டத்தட்ட போயிட்டே இருக்கும். ஒரு பையன் என்ன பண்ணுவான், பின்னாடி இருட்டில் வந்து 2 தும்புன்னு வாய்க்காலில் வந்துடுவான் ஒரு பையன். அவங்க அப்பா போட்டு சாத்துவான். ஏடா நீங்களும் இங்கே வந்து சுடுகாடு 3 நேரம் வர சொன்னாட்டு அவனை போட்டு சாத்துவான். அதாவது அவங்களுக்கு இருந்த கடுப்பு வந்து நாயனக்காரன் மேலே. அதாவது அந்த பையன் மேலே போட்டு அவன் போட்டு ஓடுறா வீட்டுக்கு ஒரு வரட்டி விடுவான். போயிட்டே இருக்கும். திருப்பியும் ஊத சொல்லுவாங்க. அந்த நாயனக்காரன் எடுத்து பீ 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 அந்த தலையாரிக்கு கடுமையான கோபம் வந்துடும். அவன் பேர் முத்தண்ணன். இங்கே வாடா, நீ உண்மையிலே நாயனக்காரனாடி கெட்டுட்டு என்ன பண்ணுவோம், போட்டு பலான்னு சாத்துருவாங்க. அது அவன் கையில் வந்துச்சு நாயனை வந்துச்சுல, அது பழசு. அது உண்மையிலே நாயனை கிடையாது. அதை எடுத்து முழங்கால பிடிச்சி உடச்சி ஆற்றுல பக்கம் தண்ணி ஓடிட்டு இருக்கணும், ஆறு, அந்த ஆற்றுல வீசுவான். இனிமேல் உங்கள் 2 பேரையும் எங்கேயாச்சும் பார்த்தேன் அடி பிச்சு விடுவோம் போடா, போங்கடா தட்டி விடுவான். அவங்க கிட்ட தப்பிச்சா சாமின்ட்டு அந்த நாயனக்காரனும் அந்த தவுளுக்காரனும் விழுந்து ஓடுவாங்க. வயக்காட்டு வரப்போலையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சரி இன்னும் என்ன இது சுடுகாடு கிட்ட வந்துச்சுடா, தூக்குங்கடா பணத்தை, நோத்துங்கடா அப்படின்னு முத்தண்ணன் சொல்லுவார். பணம் போயிட்டே இருக்கும். அந்த அங்கே தூரத்தில் ஓடி போய் நின்றுக்கிட்டு அந்த நாயனக்காரன் தவுளுக்காரன் திரும்பி பார்ப்பாங்க. நல்லா வேணடா நீ புழைச்சடா சாமி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், நாயனம் கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.